அவர் நானும் முட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. விஜய் சேதுபதி சாரும் நானும் முட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. மூணாவது எனக்கு ஒரு டவுட், இந்த மூஞ்சியை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ட்டு, வா அப்படியே மாட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க, யார் நீங்கள் அப்படின்னு. நீ உள்ளே நுழையும் போதே, நீ எதுக்குள்ளே நுழைஞ்சாலும் அனைவரும் உன்னை ஒத்து பார்க்கணும். ஒரு ஹீரோவெலாம் என்னை பார்த்து அப்படியே இருக்குமா கட்டி பிடிச்சிக்குவேன். எப்போ பார்த்தா என்னம்மா பேச்சு பேசுகிற, பதில் சொல்லுங்க சொல்லி தான் வந்து உட்கார வைக்கிற. ஆமா, அப்ப அதுக்கு உண்டான பதில நீங்க சொல்லிட்டா சரிங்க சார், நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். சரிம்மா, நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த சினிமா உலகத்தில் வந்து நல்ல மனிதர்களோட பழக்க வழக்கம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஆட்களோட நல்ல சவகாசம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய யாரா நபர்கள் கிடைச்சிருக்காங்களா உங்களுக்கு, நண்பர்களா? நான் ஒரு வாட்டி ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போ வந்து அந்த பக்கம் ஒரு ஷூட்டிங் நடக்குது, இந்த பக்கம் எங்களுது நடக்குது, அந்த பக்கம் பெரிய ஷூட்டிங் நடக்குது. ட்ரெயின் சொல்லி ஒரு படம், அதில் அவர் சார் ட்ரெயின் விஜய் சேதுபதி நடிக்கிறார் அதில். ஓகே, நாங்கள் இந்த பக்கம் சீரியல் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் பண்ணிட்டு அந்த பக்கம் போய் பாத்ரூம் போய்ட்டு வரலாம்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டு அப்படியே அந்த பக்கமாக நடந்து வந்தேன். அப்போ யாரும் இல்லை, நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். அவங்க பாடி கார்ட்ஸ் கூட எல்லாமே வந்து மாடியிலே இருந்துட்டாங்க. இவர் ரிலாக்ஸாக அப்படியே இருந்து போட்டிருக்கு. நான் அப்படியே நடந்து அப்படியே ஹெட்ஃபோன் மாட்டி அப்படியே நடந்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கிறேன். கரெக்டாக அவரும் அந்த படியை விட்டு இறங்குறாரு போட்டிருக்கு. அவரும் நானும் முட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. விஜய் சேதுபதி சாரும் நானும் முட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நான் பார்க்குறேன், நல்லா தாடி இடிலாம் வச்சுருக்காரு. அதில் ஏதாவது ஒரு கேரக்டர் போல தெரியுது. பார்த்துட்டு யாரோ அந்த ஏடி போட்டிருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் நான் நடக்க ஆரம்பித்தேன். 2 ஸ்டெப்பு தான் வச்சுருப்பேன். மூணாவது எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மூஞ்சியை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறேன். ரைட்டு, அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் அது வரைக்கும் அந்த இடத்த விட்டு தாண்டி போகலாம், என்னையே தான் பார்த்துட்ருக்காரு. நான் நடந்து வந்ததையும் பார்த்துட்டாரு. நான் கிராஸ் பண்ணி போகும்போது நான் அவரை பார்த்துட்டு போனதையும் பார்த்துட்டாரு. நம்மளை மதிக்காமல் போயிட்டான்னு வச்சு அதெல்லாம் அவர் யோசிக்கல, ஏதோ போகிறான்னு பார்த்துட்டாரு. நான் இன்னும் பார்த்துட்டு திரும்பி பார்க்குறேன். அவரு ஹெட்ஃபோன்லாம் கட்டிட்டு போயிட்டு, சார் நான் அடையாளம் தெரியும் சார், கவனிச்சார் அப்படி இப்படின்னு, வாங்கன்னு அப்படி பிடிச்சார். யார் நீங்கள், வா அப்படியே மாட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க, யார் நீங்கள் அப்படின்னு கேட்டார். ஆர்டிஸ்டா? அவர் பார்த்துட்டார், நம்ம தான் இன் பண்ணி நீட்டாக இருக்கமே, ஆர்டிஸ்டா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், சீரியல்னா நாடகம் நடிச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. சரி, அப்புறமா கேட்டார், எந்த ஊர் என்ன இது, என்னுடைய சின்ன சின்ன விஷயங்களை சொன்னேன். அதுக்காக நேரத்தை அவர் நிறுத்தி என்னை நிறுத்தி எல்லா கேள்வியும் கேட்குறாரு. என் கூட மனசு விட்டு பேசுகிறாரு. நான் யாருன்னு தெரியாது, அவர் இடத்துக்கு அவரை தேடி போகிறவங்க லட்சம் பேர். எல்லாத்தையும் கேட்டார். என்னோட பிள்ளை ஊட்டிக்கு அது இது எல்லா வரமும் சொல்லி முடித்தோடனே ஆரமாக பிடிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்டேன். காஸ்டியூமில் இருக்கேன், எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கையை கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அங்கே உட்காந்துக்கிட்டார். அப்புறம் அப்படியே வந்துட்டேன். இதை நான் சொல்கிறேன், எங்கள் செட்டில் வந்து யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா, அதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இல்லை. அதுக்கெல்லாம் நீ ஏன் அந்த மனுஷங்களை அப்படி நினைக்கிற, அவர் நம்ம இடத்துலேருந்து வந்தவர் தானே. அவர் என்னை வந்து அவ்வளவு எனக்கு உண்டான அந்த, நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்கிற அந்த இதெல்லாம் தாண்டி ஒரு மரியாதை கொடுத்தாரு, சக மரியாதை கொடுத்து அவ்வளவு ஃபேமிலியை பற்றி விசாரிக்கிறார். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மனிதர்களில் வந்து எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது பாருங்கன்னு சொல்ல வரேன். உண்மை. அப்படி சில பேர், இப்படி சில பேர். அது சொல்ல அந்த சொன்ன பாருங்க, பதவி வரும்போது பணிவு வரணுங்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை சொல்ல வந்தேன். சூப்பர். அது மாதிரி சில மனிதர்கள் வந்து, சில மனிதர்கள், பல மனிதர்களை நான் சீரியலில் சந்திச்சிருக்கேன். எல்லாமே ஒரு ஹீரோவெலாம் என்னை பார்த்து அப்படியே இருக்குமா கட்டி பிடிச்சிக்குவார் எப்போ பார்த்தாலும். இப்போ நீங்க இப்படி இருந்து நீங்க இப்போ வந்து இப்படி போயிருக்கீங்க இல்லையா, இதுக்கு இப்போ சொல்லுங்க, இதுக்கு அதிர்ஷ்டம் காரணமா இல்லை திறமை காரணமா? நீங்க எதை நம்புறீங்க, திறமையா அதிர்ஷ்டமா? 2 கேள்விதான் இது. இல்லை இது ரெண்டுத்துல ஏதாவது நீங்க சொல்லணும். கடவுளை விட ரொம்ப பெருசு வந்து காலம்னு என்ன தெரியுங்களா? நேற்று நடந்தது இன்னைக்கு நடக்காது, இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்காது, நாளைக்கு நடக்கிறது நாளான்னைக்கு நடக்காது, சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் காலம். இந்த காலம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களை என்னைய எல்லாத்தையும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி நல்லதையும் கெட்டதையும் கையில் கொடுத்து மூடி அனுப்பிச்சிருது. கடவுளுங்கிறது 2வது தான், காலம்தான் ஃபஸ்ட்டு. அந்த காலம் என்னைய இன்னைக்கு இங்கே ஒன்றாவது நிறுத்தியிருக்கு. இதே காலம் என்னைய நாளைக்கு எங்கே ஓடி நிறுத்துங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அது எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறதுக்கு. நான் கேட்ட கேள்வியே அது இல்லை,
அதிர்ஷ்டமா திறமையா இது ரெண்டுத்துல எனக்கு தேவை ஒரு பதில். அதுக்கு சொல்ல தெரியாம தான் நான் இதுக்குள்ள வந்தேன். எனக்கு அதுக்கு எனக்கு வந்து காரணங்கள் நீங்க முதலே இதை கேட்டீங்க, நான் சில விஷயங்கள் சொன்னேன், அதில் நீங்க என்கிட்ட எதிர்கேள்வி கேட்டீங்க. அது வந்து சக்சஸ் ஆகல. எனக்கு கேள்வி கேட்கணுங்கிறத விட எனக்கு அந்த பதில்ல உடன்பாடு இல்லை. நீங்க அதிர்ஷ்டம்னு சொல்றது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால வந்து இப்ப மத்தவங்க லைஃப் ஸ்டோரி வச்சு நம்ம பேசணும், லைக் தனுஷ் சாரோட லைஃப் ஸ்டோரி வச்சு நம்ம பேசணும் இல்லையா? ஞாபகம் வச்சு பேசணும். இல்ல அதுதான், அதை வச்சு நம்ம பேசணும். இப்ப நான் உங்களை நேரடியாவே உங்களோட வாழ்க்கை பாதையவே நான் கேட்கிறேன். இப்ப இவ்வளவு நேரம் உங்க ஸ்டோரி சொன்னீங்க, நீங்க ஒரு நார்மல் பின்னாடி நின்ன ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கும் பின்னாடி இருந்த ஒரு நிலைமையில இருந்து இன்னைக்கு வந்து கௌதம் கார்த்திக் சாரோடையும் மாதவன் சாரோடையும் கூட நின்று டைலாக் பேசுற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. அப்படிங்கிற உங்களை வளர்ச்சி நீங்க உங்களோட கண்ணார நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதிர்ஷ்டம், ஆமாங்க ஆமாம்மா என் அதிர்ஷ்டம் நான் வந்துட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்றீங்களா? இல்லம்மா என்னோட திறமை நான் வளர்த்துக்கிட்ட விஷயம் இதனால நீங்க எப்படி வந்தீங்களா? எனக்கு இது ரெண்டு தான் சார் உங்களுக்கு ஆப்ஷன். என்ன மன்னிச்சிருங்க, இது ரெண்டு தான் என்னோட ஆப்ஷன். இதுல ரெண்டுத்துல நீங்க ஒண்ணு தொட்டே ஆகணும். அப்பதான் இந்த வீடியோ நான் முடிப்பேன். நீங்க கேட்ட நல்ல விஷயம் தான். அதிர்ஷ்டங்கிறது வந்து நமக்கு வந்து அவசிய தேவைதான், அது இதுதான். ஆனால் வந்து உங்களுடைய வந்து திறமைங்கிறது வந்து உங்களுடைய வந்து கணக்கு, அதாவது இப்போ நான் ஷூட்டிங் வரும்போது எனக்கு என்ன குறைபாடுன்னு பார்த்தேன். என் குறைபாடு என்ன குறைபாடுன்னு, அதிர்ஷ்டங்கிறது நான் 2வது இடத்துல தான் வைப்பேன். குறைபாடு என்னன்னு பார்த்தேன். என்ன குறைபாடு? போக்குவரத்தில் வந்து சிக்கல் ஆகுது, டயத்துக்கு வரலன்னு சொல்லி திட்டுறாங்க. வண்டி ஒன்று வாங்கணும், இருக்கிற வண்டி ரிப்பேர் பண்ணணும், முதல் விஷயம். 2வது செல்லு ரொம்ப மோசமாக இருக்குது, பணம் ஃபோட்டோ அனுப்ப முடியல, வைக்க முடியல. அதனால் செல்லை வந்து அங்கிட்டு இங்கிட்டு பிடிச்சி அதை ஒன்று மாற்றினேன். 2வது 3வது காஸ்டியூம் சரியாக போட்டு அந்த எனக்கு ஒரு படத்தோட டைரக்டர் ஒருத்தர் சொன்னார், இது ஏஜென்ட் சொன்னார், இளங்கோன்னு ஒருத்தர் இருக்கார் எல்லாம். அவர் சொன்னார், நீ உள்ளே நுழையும் போதே நீ எதுக்குள்ளே நுழைஞ்சாலும் அனைவரும் உன்னை ஒத்து பார்க்கணும். யாராமே ஒரு வாட்டி பார்த்தவன் 2வது வாட்டி பார்த்தா தான் நீ வந்து சரியா இருக்கேன்னு அர்த்தம். உன்னைய பார்த்து அவன் திரும்பினா நீ சரியில்லைன்னு அர்த்தம், நீ குப்பைன்னு, நீ சரியா வரலன்னு அர்த்தம். ஒரு வாட்டி உன்னை ஒருத்தன் பார்த்தவன் யாராமே அப்படின்னு, அது பொம்பளையா இருந்தாலும் சரி, யாரா பெண்களா இருந்தாலும் சரி, ஒரு வாட்டி பார்த்தா லட்சணமா இருக்கேன், அதுதான் அங்க வெற்றியை வந்து முதல்ல நிர்ணயிக்கும். வந்து உள்ள நுழையும் போதே நீ அனைத்து அம்சத்தோடய நுழைஞ்சிடணும். மற்றவருடைய இதெல்லாம் நீங்க அமைச்சுக்கிட்டு உங்க ஆமா இது இல்ல அதிர்ஷ்டங்கிறத 2வது வைக்கிறேன். திறமை, ஆப்ஷன் திறமையை பிக் பண்றீங்க. அறிவார்ந்த விஷயங்கள், அறிவார்ந்து யோசிச்சேன். ஒரு விஷயத்துக்குள்ள போறோம்னா அதுக்கு என்னென்ன வேணும், எதாவது இருந்தா அந்த இடத்துல ஜெயிக்க முடியும். ஒரு தொழில் பண்ணோம்னா காசு வேணும், ஒரு தொழில் பண்ணோம்னா திறமை. அது மாதிரி இதுக்கு என்ன வேணும்? நல்ல காஸ்டியூம், சரியான நேரத்துக்கு. இன்னொன்று கண்டுபிடிச்சேன், சரியான நேரத்துக்கு உள்ள போயிடணும். ஏன் சார் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க 9 பதில் சொல்றீங்க, இதுல நான் எதை எடுத்துக்கட்டும்? என்னமா பேச்சு பேசுற? நான் எங்க பேசுறேன்? என்ன எங்க சொல்லுங்க சொல்லி வந்து உட்கார வைக்கிற. ஆமா உட்கார வைக்கிறீங்க, பதில மட்டும் தானே சொல்லணும், கதை சொல்றீங்களே. அம்மா பேட்டி கொடுங்கன்னு உட்கார வைக்கிறீங்க, உட்காந்துட்டோம், ஆமா கதையை சொல்லுங்கிறீங்க. நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன். அப்புறம் ஒரு பேச்சு பேசினா 9 பேசுற, திருப்பி இதை பேசி, இதுதான் இது உங்ககிட்ட கேட்கிற கேள்விக்கு தான் சார் பதில் சொல்லணும். நீங்க கேள்வியை மீறி பதில் அப்படி கிடையாது, வேற எப்படி? அப்படி கிடையாது. கேட்கற கேள்வி நீங்க கேட்கறாங்க ரோபோவா, நீ கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க சொல்றதுக்கு நான் கதையா எழுத வந்திருக்கேன், நீங்க சொல்ற கதையை வச்சு நான் கதையா என்னமோ அத நாங்க சொல்றோம், படமா எடுக்க போறேன் நீங்க சொல்ற கதையை வச்சு. இது வந்துமா இது சும்மா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு என்னமோ பேசுற மாதிரி. நீங்க சும்மா போறவர்ல, நீங்க ஒரு நடிகர் சும்மா போறவங்க கூப்பிட்டு உட்கார வைக்க. அப்புறம் 9 பேச்சு பேசுறீங்க அப்படினா கேட்டீங்க, பதில் சொல்லிருக்கோம். சும்மா போற டீ நீங்க விவரமா கேட்டீங்கல்ல, அது எப்படி சார் நடந்துச்சு? இது எப்படி விவரமா கேக்கும்போது அப்படி நடந்துச்சு இப்படி சொல்லிதானே ஆகணும். விவரமா கேக்குறேன்றது உங்களுக்கே தெரியுது. அப்ப அந்த கேள்விக்கு உண்டான பதில தானே நீங்க சொல்லணும். எல்லாருமே வந்து கமல் சார் ஆயிடணும்னு நினைச்சா எப்படி? கேள்விக்கு உண்டான பதில்னா கேள்வி என்ன கேக்குறோம் அதுக்கு பதில் தான். ஒரு வார்த்தையில எப்படி உனக்கு பதில் கிடைக்கும்? ஒரு வார்த்தையில எந்த பிரச்சனைக்குமே ஒரு வார்த்தையில பதில் கிடைக்காதுமா. எல்லா பிரச்சனைக்குமே ஒரு உதாரணங்கள், ஒரு நாள் கடந்து வந்த மனிதர்கள், அவங்களுடைய ஒரு நடவடிக்கை, அதை சொல்லி தான் உதாரணம் சொல்ல முடியுமே தவிர கேட்ட உடனே ஆம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு இன்டர்வியூவே நான் வந்து எப்படி 10 வாட்டி எடுத்து நான் 10 எபிசோட நான் போட முடியுமா? இதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுமா. அப்போ நாங்க சொல்றதை நீங்க செய்யணும். நீங்க சொல்றது நீங்க சொல்றீங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க ஊர்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க கதையை. ஒரு 2 விஷயம் கேக்குறேன் சார், இந்த 2 ஆப்ஷன்ல உங்களுக்கு பிரச்சனையே தெரியுமா? நீங்க அதுக்கு அப்படியே வரலாறுக்கு போறீங்க. எங்களுக்கு பிரச்சனையே வந்து நல்ல விஷயத்துக்கும் நீங்க தான். உங்க பிரச்சனைக்கு நாங்க வரல சார். இல்ல எங்களை தூக்கி விடுறதும் நீங்க தான், பேசுறது எங்களுக்கு ஒரு 4 பேர் புகழ வைக்கிறது நீங்க தான். ஆமா. ஏன்னா எங்களை எங்க 4 பேர் திட்ட வைக்கிறது நீங்க தான். அது திட்ட வைக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க. இப்ப நீங்க கேட்டீங்களா, இப்ப என்ன சொல்றாங்க? நீங்க திட்ட வைக்கிற மாதிரி ஏன் சார் நடந்துக்கிறீங்க? அதுக்குள்ள என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க. நான் வந்து கேள்வி கேட்கறது உங்களுக்கே ஓகே ரைட் அப்படின்னு உங்களுக்கே தோணுது இல்ல? அப்ப அதுக்குண்டான பதில நீங்க சொல்லிட்டா சரிங்க சார், நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். சரிமா,
நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்தாங்க. ஆஃப் பண்ணிக்கோங்க. நன்றி. ரொம்ப நன்றி. கிளம்புங்க சூப்பரா. சார். வாங்க சார். போதும் போதும், உங்களுடைய நடிப்பு அபாரம். சூப்பரா ஆக்ட் பண்ணீங்க. சும்மா அந்த இதை போட்டு ஆமா பார்த்துருக்கீங்க. கண்டிப்பா. கூலாவே பேசிட்டு இருக்கானே. ஆமா, இவனை எப்படி நான் ரொம்ப கோவப்படுத்தி நேரம் பார்க்கலாம். பார்க்கறேன். உங்களை வந்து நீங்க நல்ல பேச்சாளர்னு எனக்கு தெரியும். சார் வந்து சொன்னாங்க, டைரக்டர் சார் சொன்னாங்க, அவர் சரி. நல்லா பேசுவார் அவரு அப்படின்னு. ஆனா என்கிட்ட வந்துட்டு ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி பவ்யமா பேசின மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். சரி என்ன அதனால கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்க்கலாம்னு சொல்லி. சிங்கத்தை கிளப்பி பார்ப்போம் அப்படின்னு. கண்டிப்பா உங்களோட நடிப்பு திறமையும் இதுல வந்து எங்களுக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, எக்ஸ்ட்ராவாவே. பரவாயில்ல, உங்களுக்குள்ள ஏகப்பட்ட திறமை இருக்கு. ஓ நன்றி சார். கண்டிப்பா ரொம்ப ஆமா, ரொம்ப எங்களை விட சந்தோஷம். நீங்க அதாவது பதில் சொல்றவங்க கூட கேள்வி கேட்கறவங்களுக்கு தான் வந்து அதிகமான சைபத்தன்மை, அதிகமான ஒரு இது வேணும். அது உங்ககிட்ட இருக்கு. சூப்பர் சார். நீங்களும் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. ரொம்ப பொறுமையாவுமே நிறைய விஷயத்தை எங்களோட நீங்க ரொம்ப பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கூட பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி சார்.